வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ROG Phone 5. ஸோ இந்த மொபைல் ஃபோனுக்கான அன்பாக்சிங் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பதிவில் இந்த ROG Phone 5னுடைய முழு விமர்சனம் பார்ப்போம். இந்த ROG Phone 5 இந்த விமர்சனம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கேமெல்லாம் நான் விளையாட மாட்டேன், எனக்கு ஒரு கேமிங் ஃபோன்லாம் தேவை கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனில் கேமிங்கை தவிர பல விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. ஆடியோ பீரியலுக்காக இந்த மொபைல் ஃபோனில் ஒரு சூப்பரான விஷயம் வச்சுருக்காங்க. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, அதாவது வீட்டில் உட்காந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு டாப் கிளாஸ் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்களும் இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்க தேவை கிடையாதுங்க. என்னடா ஹைப்பை கொடுத்துட்டு டம்மி பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மொபைல் ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான விஷயம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரைட், ஸோ ROG Phone 5 நம்ம கையில் இருக்குது. ROG Phone சொல்லிட்டு முதல்ல ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதோட விலை தாறுமாறாக இருந்துச்சு. ஸோ ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறமா ROG Phone 2 வந்துச்சு. சூப்பரான விலையில் தாறுமாறாக இருந்துச்சு. அதையும் எதிர்பார்ப்பு இன்னும் கூட்டுற மாதிரி ROG Phone 3 வந்துச்சு. சைனீஸ் கம்பெனி, Asus கம்பெனி சைனீஸ் கம்பெனி இல்லையேன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுடைய பாரம்பரியப்படி நம்பர் 4 டெத்தை குறிக்குமா. ஸோ அதனால இந்த கம்பெனியும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைனா கம்பெனி இல்லையேன்னு சொல்லக்கூடிய இந்த Asus கம்பெனியுமே ROG Phone 4 அப்படிங்கிற நம்பர் அவங்க நிராகரிச்சுட்டு ROG Phone 5 அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. நம்பரில் என்ன இருக்குது, பேரில் என்ன இருக்குது, அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாதுங்க. இந்த நியூமராலஜி பார்க்குறாலாம் நம்ம கிடையாது. ஸோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மொபைல் ஃபோன் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மொபைல் ஃபோனோட டிசைன் நம்ம எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிசைனு. இந்த மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ண முடியாது. மொபைல் ஃபோனுடைய வெயிட்டு 1/4 kg இருக்குது, 234 கிராம் இருக்குது, 10 mm திக்கான ஒரு மொபைல் ஃபோன். OnePlus 80 மொபைல் ஃபோனே வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு விவோனுடைய X60 Pro மொபைல் ஃபோன் நான் சூஸ் பண்ண ஆள். ஸோ எனக்கு இந்த மொபைல் ஃபோன் கண்டிப்பாக செட் ஆகாது. பட் இருந்தாலும் மொபைல் ஃபோன் வெயிட்டாக இருந்தாலுமே இதுக்கு வெயிட்டுக்கு இருக்கிறதுக்கான காரணங்கள் பல இருக்குது. ஒன்று கேமிங் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறப்போ இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மோடில் இப்படி நீங்கள் பிடிச்சி 2 கையிலையும் பிடிச்சி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காகவே பண்ண ஒரு மொபைல் ஃபோன். ஸோ அப்படி நீங்கள் பிடிக்கிறப்போ நல்ல ஒரு வெயிட் இருந்துச்சு அப்படின்னா கையில் ஒரு கிரிப்பு கிடைக்கும். அதே மாதிரி டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெசல்லெஸ் டிஸ்பிளே கிடையாது. இந்த சைடில் ஒரு சின்னி, இந்த சைடில் ஒரு நெத்தி அப்படிங்கிற மாதிரி 2 சைட்லையும் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் கையில் பிடிக்கிறப்போ ஸ்க்ரீனில் ஆக்சிடென்டல் டச் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கிரிப், எக்ஸ்ட்ரா கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு டிசைன். கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் எல்லாமே சூப்பராக இருந்தாலும் நான் பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்குது, திக்னஸ் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் இந்த மொபைல் ஃபோனில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லா மொபைல் ஃபோனை விட இதில் அந்த ROG லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மேட்ரிக்ஸ் மெக்கானிசமில் கொடுத்துருக்காங்க. அதுவும் மல்டி கலரில் எரியக்கூடிய LED லைட், நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் வைக்கிற LED லைட்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. லைட்டோடைய எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா மொபைல் ஃபோனை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, லைட்டு பின்னாடி எப்படி இருந்தால் எனக்கு என்ன, லைட்டு நம்ம பார்க்க முடியாது, பின்னாடி வேணால் ஒரு கண்ணாடி வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த யூஸ் பண்ணுறப்போ ஒரு கெத்தாக இருக்கும். நம்ம அப்படி தனியாக எங்கேயாச்சும் பாட்டி எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா எல்லாரும் ஐஃபோனை தூக்கி வைப்பாங்க, சாம்சங்கை தூக்கி வைப்பாங்க. நம்ம டக்காலே தூக்கி வச்சு லைட்டில் எரியப்போ என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா விக்டஸ், லேட்டஸ்ட் கார்னிங் கொரில்லா வெர்ஷனோட விக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். டிஸ்பிளேட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக்கை போன தடவை மிஸ் பண்ணாங்க, இந்த தடவை நல்ல வேலை திருப்பி கொண்டாண்டாங்க. கீழே 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. USB Type C கான ஒரு போர்ட், 2 போர்ட் இருக்கு. 2லையுமே சார்ஜிங் பண்ணிக்கலாம், 2லையுமே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா சைட்லயும் ஆண்டனாக்கான ஒரு கோட், எங்க நீங்க திருப்பி பார்த்தாலும் எப்படியும் ஒரு ஆண்டனாக்காக ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நெட்வொர்க் கனெக்டிவிட்டி மட்டும் கிடையாது, வைஃபை, அதாவது வைஃபை 6 இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு ரிசப்ஷன், ஹை ரிசப்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம வீட்டிலேயே எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் ரிசப்ஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் இந்த மொபைல் ஃபோன் நான் யூஸ் பண்ணுறப்போ எங்கே இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் சூப்பராக இருக்குது. ஸோ கனெக்டிவிட்டிக்கு ஒரு அருமையான மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதில் 5G கொடுத்துருக்காங்க. 5G கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லை, OnePlus கம்பெனி மாதிரிலாம் இல்லை. இதில் எல்லா விதமான 5G நெட்வொர்க்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனை வாங்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஃபியூச்சர் ப்ரூஃபுங்க. நான் 5Gக்காக சொல்லலை, வைஃபை 6 இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்தில் வைஃபை 6 தான். எல்லா வைஃபை ரவுட்டர், லேப்டாப், கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைஃபை 6 தான் வரும். வைஃபை 6 ஏன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன், மேலே இருக்கு பாருங்க. 5Gயோட எல்லா பேண்டுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் அப்படின்னா உண்மையிலே இதுதான் ஃபியூச்சர் ப்ரூஃப். என்னதான் நீ கொடுத்தாலும் ஃபியூச்சர் ப்ரூஃபாக கொடுத்தாலுமே நோட்டிஃபிகேஷன் LED இருக்கா
அப்படின்னு நீங்க கண்டிப்பா எல்லாரும் யாராச்சும் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்பீங்க. ஸோ அந்த கேள்விக்கும் எஸ் அப்படின்னு பதில் சொல்ற மாதிரி முன்னாடி நோட்டிபிகேஷன் எல்இடி கொடுத்துட்டாங்க. ஆனா நோட்டிபிகேஷன் எல்இடி தேவை கிடையாதுங்க. இது வந்து அமோலட் டிஸ்பிளே, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உங்களுக்கு இருக்கு. அந்த குட்டி நோட்டிபிகேஷன் எல்இடி பழைய லைட் கலர்ல எரியுது அதுதான் பார்க்கணுங்கிறது கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களே, ஸோ நோட்டிபிகேஷன் எல்இடியும் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரி, அதை விட்டு நம்ம டிஸ்பிளேக்கு வருவோம். 6.78 இன்ச் டிஸ்பிளே, இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பெருசாக இருக்கிறதுனால மொபைல் ஃபோனும் ரொம்ப பெருசாகவே இருக்கு. லேண்ட்ஸ்கேப் மோடுக்காகவே பண்ணப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன், ரொம்ப லென்த்தாக இருக்கு கையில் பிடிக்கிற யூஸ் பண்ணுறதுக்கு. டிஸ்பிளேனுடைய ரெஃப்ரெஷ் ரேட் 144 ஹெர்ட்ஸ், 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் தான், HDR10+க்கான சப்போர்ட் இருக்கு, வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான சப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே. ஒரு கேம், ஷூட்டிங் கேம் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா தள்ளி இருக்கிறவங்க கூட சின்ன ஒரு அசைவு அசைந்தா கூட அங்கே யார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு துல்லியமான ஒரு டிஸ்பிளேயா இருக்கு. இது வந்து கேமர்ஸ்க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமர்ஸாக இல்லாட்டியும் இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் ஒரு படம் பார்க்குறப்போ, ஒரு யூடியூப் வீடியோ நீங்க பார்க்குறப்போ, எது நீங்க பார்த்தாலும் இந்த ஸ்க்ரீனுடைய ரிச்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்க்ரீனோட ரிச்னஸ் மட்டும் கிடையாதுங்க, ஸ்பீக்கர், டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், இதை விட லவுடான ஸ்பீக்கர் இது வரைக்கும் நான் எந்த மொபைல் ஃபோனையும் நான் பார்த்தது கிடையாது. அதுவும் கேம் விளையாடுறப்போ, நம்ம கால் ஆஃப் டியூட்டிலாம் விளையாடுறப்போ ஒருத்தர் இங்கேருந்து அங்கே ஓடுறான் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயே தெரியுது உங்களுக்கு, விஷுவலாக ஆடியோவாக நீங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இதில் வந்து ACCESSORY அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு DAC, அதாவது டிஜிட்டல் டு ஆடியோ கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஸ்பீக்கர்லையோ ஒரு இயர்ஃபோன்லையோ இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி. இந்த குவாலிட்டி எப்படி நான் வார்த்தையாக சொல்லணும்னு எனக்கு தெரியல, ரொம்பவே துல்லியமான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எல்லா மொபைல் ஃபோனை விட இதில் நான் கேட்டதில்ல, எனக்கு அருமையாக நான் ஃபீல் பண்ணேன். எல்லா விஷயமும் சூப்பராக பண்ணிட்டாங்க. இதை மொபைல் ஃபோனில் இல்லாத விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா IP ரேட்டிங் இல்லை, வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. இந்த மாதிரி சொல்லியே இந்த கம்பெனிக்காரங்களை உசிப்பேத்தி மொபைல் ஃபோனுடைய விலையை ஏற்றிடாதாரா அப்படின்னு நீ தானடா போன வீடியோவில் சொன்ன அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க எனக்கு தெரியும். பட் இல்லை அப்படிங்கிற நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு பெரிய குறையா நான் சொல்லலை. ஆல்ரைட், ஸோ கேமராக்கு நம்ம வருவோம். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக கேமிங் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னாலே அதோடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸுக்கு அதிகமாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால சுமார் அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் கேமராவை வந்து ஏற்கனவே நல்லா இருந்த ஒரு கேமராவை அப்படியே கொண்டாந்து இதில் உள்ள ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நல்லா தான் இருக்குது. பெருசாக எனக்கு ஒன்றும் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு மொபைல் ஃபோனுடைய கேமராவை நம்ம கம்பேர் பண்ணுறப்போ இதோடைய கேமரா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி மாதிரி எனக்கு தெரியுது. பட் கம்பேர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ், ஒரு கேமிங் மொபைல் ஃபோனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேமரா ஷார்ட்ஸ் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா லோ லைட்லேயும் சரி, லைட் கண்டிஷன் சரி, இந்த கேமரா சூப்பராகவே இருக்கு. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, அப்புறம் ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர். இந்த மேக்ரோ சென்சரை வச்சு அவங்க எடுத்துருக்கலாம், பட் பரவாயில்ல. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, 8K வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஆனால் 1080p வீடியோஸ்க்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் அருமையாகவும் இருக்கு. கேமராவில் வந்து நான் இதை பெருசாக ஒன்றும் குறையாது நான் சொல்லிக்கல. பட் இன்னொரு விஷயம், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோனில் ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏர் ட்ரிகர்ஸ். எந்த ஒரு கேமிங் மொபைல் ஃபோன்னாலுமே அதை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஏர் ட்ரிகர்ஸ். இந்த மொபைல் ஃபோன்லையும் ஏர் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் ட்ரிகர்ஸ் ரெண்டு பக்கமும் மேலே இருக்குது. கெப்பாசிட்டிவ் பட்டன்ஸ் தான், தனியாக பட்டன் மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அமுங்காது. இருக்கிறதுல லைட்டாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் தொட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த ஏர் ட்ரிகர்ஸை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி 2-3 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணி டேப் பண்ணால் ஒரு யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்லைடிங் பண்ணால், அதாவது ஒரு கேமில் நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஸ்லைடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு ஒரு நிறைய பட்டன், எனக்கு 2 பட்டன் பத்தாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது ஸ்ப்ளிட் பண்ணி இது 2 பட்டனா கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ ஏர் ட்ரிகர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, மோஷன் ட்ரிகர்ஸ் வேற இருக்கு. சில ஆக்ஷன், உதாரணத்துக்கு நம்ம கேம் விளையாடுறப்போ ரீலோடிங் பண்ணோம், கன் வந்து ரீலோடிங் பண்ணோம் அப்படின்னா ரியல் லைஃப்ல கன் ரீலோடிங் பண்ணி டச்சக் அப்படின்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ல கூட ரீலோட் ஆகிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வாட்ச் இதெல்லாம் சொல்லிட்டியே பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுறா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க, வர்றேன், என்ன அவசரம். மொபைல் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் யூஐக்கு வருவோம். தேவையில்லாமல் ப்ளோட்வேர் எதுவுமே கிடையாது. ஆர்மரி கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் உள்ள கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் இந்த என்டையர் மொபைல் ஃபோனுடைய நரம்பு மூளை நாடி அப்படின்னு எல்லாமே சொல்லலாம். இதுதான் லைஃப் லைன் ஆஃப் த மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த அப்ளிகேஷனில் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா கேம்ஸும் வந்துடும். மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் ட்வீக் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், ரெஃப்ரெஷ் ரேட் எப்படி இருக்கணும், உங்களுக்கு டச் சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் ட்வீக் பண்ணலாம், டியூன் பண்ணலாம். இந்த மாதிரி ட்வீக் பண்ணுறது, டியூன் பண்ணுறது எல்லாமே ஓவராலாக மொபைல் ஃபோனுக்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனியாக நம்ம ட்வீக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கூட அந்த மாதிரி நீங்கள் ட்வீக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்வீக் பண்ணி 2-3 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் விளையாடுறப்போ ஸோ அவனுக்கும் அந்த செட்டிங்கை நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா அந்த செட்டிங்கை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உன்னோட செட்டிங் சூப்பராக இருக்கும், செட்டிங் எனக்கு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட செட்டிங்கை நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் அட்வான்ஸ்டாக இருக்குது, நமக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா பேசிக்காக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ரீசெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேர் வந்து எக்ஸ் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டைனாமிக் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யூஸ்வலாக நான் வந்து டைனாமிக் மோட்லேயே விட்டேன்னு வச்சுங்களேன். அப்புறம் அல்ட்ரா டியூரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேட்டரி பற்றி அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இன்னும் வந்து அட்வான்ஸ்ட் மோட். இந்த அட்வான்ஸ் மோடில் நீங்கள் என்ன பேராமீட்டர் உங்களுக்கு எப்படி வேணும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது தவிர பின் பொறுத்தக்கூடிய இந்த லைட்டினுடைய எஃபெக்ட்ஸு, மொபைல் ஃபோன் பின்னாடி ஒரு கூலர், ஏரோ ஆக்டிவ் கூலர் நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏரோ ஆக்டிவ் கூலருடைய ஃபேனுடைய ஸ்பீடு, அதில் இருக்கக்கூடிய லைட்டுடைய எஃபெக்ட், இந்த மாதிரி பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஆர்மரி கிரியேட் அப்ளிகேஷனில் ஒரு செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் தான் முக்கியமான விஷயம். பட் இந்த அப்ளிகேஷன் நம்ம கேம் விளையாடுறதுக்கு மட்டுமே உதவும், கேமர்ஸ்க்காக உதவும். நார்மலாக மொபைல் ஃபோன் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்குறப்போ இந்த யூஐ படு கேவலமாக இருக்குங்க. அதாவது யூஐக்கு வந்து தீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீம் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு தீமை பிடிக்கல அப்படின்னா ரெகுலர் நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனுடைய தீம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இவங்க கொடுத்துருக்கிற இந்த யூஐனுடைய டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இதை பார்க்குறதுக்கே வந்து ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாண்ட மாதிரி ஏதாவது அங்கங்கேயும் கோடு போட்டு கிறுக்கி வச்சு விளையாண்ட மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ என்ன சின்ன பிள்ளைங்கலாம் விளையாண்டு கோடு போட்டு கிறுக்கி வச்சா எனக்கு பிடிக்கும். அது பார்க்குறதுக்கும் அதுலேயும் ஒரு அழகு இருக்குன்னு வச்சுங்களேன். பட் அதை வந்து ஒரு ஹை எண்ட் மொபைல் ஃபோனில் கொடுத்து இதாண்டா கேமிங் மொபைல் ஃபோனுக்கான டிசைன் அவங்க சொல்கிறப்போ தான் எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ இது என்னுடைய பர்சனல் சாய்ஸ். எல்லாருக்கும் இதே சாய்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் என்னுடைய பர்சனல் சாய்ஸ் என்ன அப்படின்னா இதோட யூஐயில் வந்து இந்த ஐக்கன்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபார்மேட்டிங் டிசைனாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் வால்பேப்பராக இருக்கட்டும், இது எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சைல்டிஷாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கேமிங் மொபைல் ஃபோன் அப்படின்னு கொஞ்சம் ரிஃபைண்டாக பண்ணலாம். அதாவது மொபைல் ஃபோனுடைய ஓவரால் தீம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஸ்கொயர்ஸ் அண்ட் லைன்ஸ் அண்ட் கார்னர்ஸ் அப்படின்னு போகுது. ஆனால் அந்த ஐக்கன்லாம் பார்க்குறப்போ ரவுண்டாக இருக்குது. அந்த ரவுண்ட் ஐக்கனுக்கு ஒரு வெளியே ஒரு பார்டர் வேறு, மல்டி கலர் பார்டர் வேறு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செட் ஆகாத, ஜெல்லாகாத சில விஷயங்கள் மட்டும் அவங்க தீமில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நான் பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். அது ஒன்று தான் எனக்கு பிரச்சனை. மற்றபடி உங்களுக்கு ஒரு யூஐயில் க்ளீனான யூஐ கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர், ஆட்ஸ் எதுவுமே இருக்காது. அதுதான் ASUSனுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்பெஷாலிட்டி விட்டு அவங்க எதுவுமே மாறாமல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் யூஐ, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் சாஃப்ட்வேர் ஒரு கேமிங் மொபைல் ஃபோனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கிறப்போ ஹார்ட்வேர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்க வேணாமா? கண்டிப்பாக இருக்கணுங்க. Snapdragon 888 கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹாட்டஸ்ட் Snapdragon, ஹாட்டஸ்ட்னு சொன்னால் தப்பாயிருமோ? சரி, ஹாட்டஸ்ட் சொல்லக்கூடாது, சூப்பரான ஒரு ப்ராசஸர் Snapdragon 888. ஆனால் ஹாட்டான ப்ராசஸர் இருந்தாங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகுது இல்லைன்னு சொல்ல. நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா Snapdragon 888 மொபைல் ஃபோனும் இதுக்கான ரிவ்யூஸ்லாம் வருது. பட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எல்லா மொபைல் ஃபோன்லேயும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஆனால் ROG Phone 5ல் இந்த ஹீட்டிங்லாம் அவங்க வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறதுக்காக ஹீட் தவிர்க்க முடியாது. ஹீட் வரதான் செய்யும். ஆனால் அந்த வர்ற ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணி வேறு இடங்களை தள்ளி விட்டு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக கூல் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஜினியரிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கே பாராட்டுகள். ப்ராசஸர் மட்டும் கிடையாதுங்க, ரேம்லாம் பார்த்தோம் அப்படின்னா 8 GB ஸ்டார்ட் ஆகுது, 18 GB வரைக்கும் போகுது டாப் எண்ட் வேரியன்ட். அஃப்கோர்ஸ் இந்த டாப் எண்ட் வேரியன்ட் இந்தியாவில் கிடையாதுன்னு வச்சுங்களேன். டாப் எண்ட் வேரியன்ட்ல உங்களுக்கு ஸ்டோரேஜும் பார்த்தோம் அப்படின்னா 512 GB வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கிடைக்குது. ரேமோட டைப் LPDDR5 UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே எந்த இடத்துலையும் ஒரு குறையே வைக்காம நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும், இந்த மொபைல் ஃபோனுக்குள்ள திணிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பேக் பண்ணி உள்ளுக்குள்ள டம்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் மொபைல் ஃபோனுடைய ரேட்டும் அதிகமாக இருக்குது. இது இப்படி பேக் பண்ணி டங்க் பண்ணி கொடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா பேட்டரி 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்துட்டாங்க. இந்த பேட்டரி வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே ஒரு 3000 இங்கே ஒரு 3000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் என்னவோ கொடுத்துருக்க இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சார்ஜர் பார்த்தீங்கன்னா 30 வாட் சார்ஜர் தான். ஃபாரினில் கிடைக்கக்கூடிய வேரியன்ட் 65 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. பட் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இந்த சார்ஜர் 30 வாட் சார்ஜரை வச்சு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 6000 mAh பேட்டரியை 30 வாட் சார்ஜர் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு
1.5 ஹவர்ஸ்க்கும் கம்மியான டைம்ல சார்ஜ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய யூசேஜ், நம்ம கேமே நம்ம விளையாடல, நீங்க நாள் பூரா வெறும் மொபைல் போன்ல வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 1.5 நாளுக்கு மேல சூப்பரா தாக்கு பிடிக்கும். கேம் நீங்க எக்கச்சக்கமா விளையாண்டாலுமே இதோட ஸ்கிரீன் ஆன் டைம் பாத்தீங்க அப்படின்னா 7 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. 7 ஹவர்ஸ்க்கு மேலேயும் கேம் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா சைடில் அப்படியே பேட்டரி இந்த பக்கம் சார்ஜ் பண்ணிக்கிட்டே நீங்க மொபைல் போன்ல கேம் விளையாடலாம். சார்ஜ் பண்ணிட்டு நீங்க விளையாடுறப்போ ஹீட்டிங் ஆகல, சார்ஜிங் உடைய ஸ்பீடும் குறையல. ஆல்ரைட், ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லியாச்சு. ஸோ ROG Phone 5 வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாரும் வாங்க தேவையில்லை. இன்னைக்கு வந்து ஒரு டாப் எண்ட் மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது மார்க்கெட்டில். OnePlus மட்டும் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, விவோ கூட இப்போ எல்லாரும் கொண்டாந்துட்டாங்க. வெயிட் பண்ணுங்கள், இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக அடிக்க வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து Snapdragon 888 தான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. Snapdragon 860 ஒரு மொபைல் ஃபோன் வரப்போகுது, 870 சூப்பர் மொபைல் ஃபோன்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஆர் பிளென்டி. உங்களுக்கு நீங்க ஒரு கேமர் கிடையாது அப்படின்னா இந்த மொபைல் போன் நீங்க கண்டிப்பா நீங்க வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமர், ப்ரோ கேமர் அப்படின்னா வேற எங்கேயுமே பார்க்காதீங்க. உங்களுக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் ROG Phone 5. இந்த ROG Phone 5 நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாருங்க. நன்றி, வணக்கம்.